வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேஸ் 2 போக போகிறீங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஃபேஸ் 1 கிளியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் 2க்கு போவீங்க. ஒரு சிலர் ஓப்பன் ராலி போனால் டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் 2 தான் அங்கே நடக்கவே செய்யும். ஓகே, அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, 2 இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் எந்த ரேங்குக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இதில் பாஸ் பண்ணாமல் உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியாது. ஸோ தமிழில் இது வரைக்கும் இதை பற்றி ஒரு ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் யாருமே ப்ரொவைட் பண்ணலை. ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டிருக்காங்களே தவிர, பட் எக்ஸாக்டாக என்ன நடக்கும், எக்ஸாக்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க கொடுக்கல. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டியும் வந்துடும். அதை பண்ணுறதுக்கான திறமை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியும் உங்ககிட்ட வந்துடும். அதுக்கு என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 4 நாள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 4 நாளுமே என்னால் முடிஞ்ச அளவு கிடைச்ச டைம் எல்லாமே வந்து இதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன், தமிழில் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் தேடி தேடி ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து நான் வந்து இந்த இடத்துல கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறப்ப எனக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நம்ம உருப்படியாக தமிழ்நாட்டு ஆஸ்பிரண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணுறோம், யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் சேனலில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் தான். இந்த இந்த ப்ராசஸை அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க கொடுத்துருந்த ஃபீட்பேக், இதுக்குன்னு டீச் பண்ணக்கூடிய ஒரு சில இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருந்த வீடியோஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோஸ் கிட்ட வந்து நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறனால இன்னும் இதை தாண்டி வேற ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக நடக்கலாம் நீங்கள் போகிறப்போ. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ட இருந்து நான் வந்து இது வரைக்கும் எந்த ஃபீட்பேக்கும் வாங்கலை. ஸோ இந்த வருஷத்துல இருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்குன்னு தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. நிறைய தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அட்டன் பண்ண போகிற எல்லாருக்குமே என்னோட ரெக்வஸ்ட், நீங்கள் இதில் கிளியர் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே இதோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜாவது பண்ணிடுங்க, இந்தந்த மாதிரி நடந்துச்சு, இந்தந்த ப்ராசஸ் இருந்துச்சுன்ட்டு. இல்லைனா கால் பண்ணனால நான் கால் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு இதில் நிறையா இன்புட் தேவைப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, எந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு வந்தவருடைய ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அது அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ அட்டன் பண்ண போகிறவங்க, இனிமேல் அட்டன் பண்ண போகிற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, ஏன்னா நான் இந்த வீடியோ கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்ம கோர்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பே பண்ணியிருக்கீங்க, எனக்கு இன்கம் மட்டும் போதும்னு நினச்சிருந்தா நான் அதோட நிப்பாட்டிருக்கலாம். எப்படினாலும் நீங்கள் எக்ஸாமுக்காக என்கிட்ட ஜாயின் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு தேவைப்படுது. ஸோ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா நிறைய பேரோட லைஃப்பை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரே மோட்டிவோட தான் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா கமிட்மெண்ட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். எந்த டவுட்டுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வராது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராது, இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்லாம் நான் எப்படி கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து கம்மியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை உங்களோட ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த இதை வந்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமே இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் வென் டேலண்ட் டசன்ட் ஒர்க் ஹார்ட். அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது ஆனால் அவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா, டேலண்ட் இல்லாத ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணாம்னா அந்த டேலண்ட் இருக்கிறவனை அவனால் வந்து தோற்கடிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்குவோமே. இப்போ இந்த எக்ஸாமுக்கு எடுத்துக்கிட்டால் குரூப் டிஸ்கஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ என்னால் தான் இங்கிலீஷ் பேச முடியுமே, நான்லாம் இதை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம்ட்டு அவன் அசால்ட்டாக இருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மொத்தமாக தமிழில் தான் இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு பேச தெரியாது. ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், எப்படி ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றியும் ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கிறான்.
அந்த அந்த டாப்பிக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு சொல்லி ஒரு 40-50 டாப்பிக்காக அவன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறான் தன்னைத்தானே. ஓகே, அவனுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. பட் இருந்தாலும் அவனால வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து எந்த டாபிக் கொடுத்தாலும் ஓரளவு சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனால அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அசால்ட்டா இருக்கிறவனை வந்து பீட் பண்ணி இதுல ஜெயிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நம்மளால் முடியாதுன்னு தோணுதோ அப்போல்லாம் இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. இதை உங்களோட வால்பேப்பராக கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதே சென்டென்ஸை நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியுமே வந்து உங்களுக்கு இமேஜஸ் வரும். அதை நீங்கள் உங்களோட வால்பேப்பராக வச்சுக்கோங்க. விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகணும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏர்ஃபோர்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷனே இல்லை. அதை மாற்றுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேஜ் 2. இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பன் ரேலி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இது மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபேஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஃபேஸ் 2 இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான். ஓகே, அதாவது உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி நடக்கும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, 2 இது ரெண்டும் எப்படி இருக்கும், இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறப்போ வீடியோ போட்டுடுறேன். அந்த டாக்குமெண்ட்டை தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ டீட்டெயில்டாக அதை நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை கொடுத்து அவங்க செக் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த AT 1 and 2. ATனா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2. ஓகே, ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களை காலையில் வந்து ஒரு சென்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஏர்ஃபோர்ஸ் சென்டரில் தான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் காலையில் ரிப்போர்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக ஒரு சில ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியவும் வேண்டாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன பாயிண்ட், சின்ன பிள்ளைத்தனமாக கூட இருக்கும், அதை கூட சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்த உடனே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட கைரேகை அதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது முடித்த உடனே உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாலேயே ஒரு 8 மணி 9 மணிக்கு முன்னாலே கம்ப்ளீட் ஆகிடும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் போகிற சென்டர்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து பே பண்ணி அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இல்லைனா நீங்கள் ப்ரெட்டு இல்லைனா பழம் அந்த மாதிரி எதுவும் கொண்டு போனீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தும் இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேறு ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்களுக்கு தான். ஃபிசிக்கலில் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். அதுக்கப்புறம் உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 அப்படிங்கிறது வந்து சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். கோடிங் ஷீட்டில், அதாவது நீங்கள் நார்மலாக TNPSC எக்ஸாமில் எழுதிருந்தீங்கன்னா கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ, இதில் பாஸ் ஆகிறவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இதில் பாஸ் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், அதாவது AT 2க்கு வந்து போவாங்க. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக அந்த குரூப் டிஸ்கஷன்லையுமே யார் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே சொல்லிடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங்லாம் நைட்டே வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அங்கே இருக்கிறப்பவே நீங்கள் பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, இப்போ இதில் எந்த ப்ராசஸ்லையுமே உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலேட்டர்கிட்ட தயங்காமல் கேளுங்க. எதுவும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அதில் தப்பு பண்ணால் கூட உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் அடாப்ட் பண்ண தெரியலை, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியலைன்னா அதை கேட்க கூட உங்களுக்கு வந்து தைரியம் இல்லை, அப்படி கூட உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இது வந்து உங்களோட கேரக்டர், உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டேஜ். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, கேட்குறதுல தப்பு இல்லை, தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுல தப்பு இல்லை. தெரியாமல் ஏதோ ஒன்று தப்பாக எழுதுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு அவங்களே வந்து எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. அவங்க சொல்கிறத தாண்டி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதிக பிரசங்கத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, நானா அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் கிராஸ் கொஸ்டினும் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸுக்கு போகிறப்போ நீங்கள் உண்மையிலே ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆகி ஒர்க் பண்ணுற ஒருத்தர் மாதிரி போகணும்.
ஹேர் கட் பண்ணிவிட்டு நீட்டாக போகணும், க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெஸ் கோட்லாம் வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஃபார்மல்ஸ் போட்டு போகணுமா, ஷூ, பெல்ட்டு, பேண்ட்டு, டை எல்லாம் கட்டிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு போகிறீங்கல்ல, அந்த ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட தான் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் நடக்கும். ட்ரெஸ் கோடு வந்து முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடக்க போகிறது வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1. இதை நான் என்ன சொன்னேன், சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்டுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அதாவது கொஷினில் தான் இருக்கும், ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு இதில் நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணணும். ஓகே, நடுவில் எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ 40 கொஷின் கொடுத்துருக்காங்க, அதில் 35 அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 35 நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும், ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இதில் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டே. அதனால் நீங்கள் வந்து எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடணும். ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இதில் மெயினாக பார்ப்பாங்க. நீங்கள் பாசிட்டிவான ஆன்சர் தான் கொடுக்கணும். ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே நெகட்டிவாகவே இருக்கும். அப்போ அதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நெகட்டிவாக இருந்தாலும் கம்மியாக நெகட்டிவாக இருக்கிறது, தப்பாக இருந்தாலும் கம்மியாக தப்பு இருக்கக்கூடியது, அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேரி ஆகும், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து எப்படி இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 35 கொஷின் 30 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டைம் தான் 30 நிமிஷம் கொடுக்குறாங்க, நம்ம பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய சென்டென்ஸாக இருக்கும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. அப்படிங்கிறப்போ குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேக வேகமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேக வேகமாக ரீட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யோசிக்க டைம் கொடுத்தா நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணுவீங்களோ அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக டக்குன்னு ஒரு வேலையை பண்ணுறப்போ நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படிங்கிறத பண்ணுற மாதிரி இதில் ஆன்சர் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைம் அந்த அளவுக்கு உங்களுக்கு போதாது, நீங்கள் வந்து ரீட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே MCQ டைப்ஸ் தான், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஒரு கொஷின், அதுக்கு 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து எதுங்கிறத நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ரஃப் ஷீட்டும் கொடுப்பாங்க. பட் ரஃப் ஷீட்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. பட் ரஃப் ஷீட் இதில் சும்மானாலும் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. OMR பேஸ்ட் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோடிங் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் எல்லாமே இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஃபியூச்சரில் ஒரு வேளை தமிழில் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி லென்த்தான கொஷின்ஸாக இருக்கும். 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஆப்ஷனுமே நெகட்டிவாக கூட இருக்கும். நீங்கள் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் இதுக்கான ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க. இதில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஐடியா இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாட்டியுமே இனிமேல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, யூ ஒர்க் இன் அ கார் கம்பெனி அண்ட் யூ ஃபைண்ட் அவுட் தட் எ பார்ட் ஆஃப் என்ஜின் டஸ் நாட் மீட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் விச் கேன் லீட் டு மோர் டாக்ஸிக் எமிஷன்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப் யூ இன்ஃபார்மிங் யுவர் நியரஸ்ட் சீனியர் ஆஃபீஸர், நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன், வாட் வில் யூ டூ? அதாவது தமிழில் உங்களுக்கு இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. ஸோ அதில் ஒரு இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதனால் வந்து நிறையா டாக்ஸிக் எமிஷன்ஸ், நச்சு வெளியேற்றம் வந்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படி இருக்குதுன்னு உங்களோட நியரஸ்ட் சீனியர் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் யாரோ அவர்கிட்ட சொல்கிறீங்க. பட் அவரை கண்டுக்கிடவே இல்லை, அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ இதுதான் உங்களுக்கான சிச்சுவேஷன். நீங்கள் உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ISRE டிவிஷன். ISREனா என்னன்னு கேட்காதீங்க, அது என்னன்னு எனக்குமே தெரியாது. வேற ஒரு டிவிஷன், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய செக்ஷன் வந்துட்டு வேறு செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். பப்ளிஷ் திஸ் நியூஸ் டு த நியூஸ் பேப்பர். இந்த நியூஸை வந்து இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். அடுத்த இன்ஃபார்ம் த ஹெட் ஆஃப் யுவர் டிவிஷன். ஓகே, ஸோ சீனியர், இமீடியட் சீனியர் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணலைங்கிறனால அவருக்கு மேலே ஒரு ஹெட்டு கண்டிப்பாக இருப்பார் உங்களோட டிவிஷனுக்கு, அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்காமல், நோ ஆக்ஷன் வில் பி டேக்கன், எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் கண்டுக்காமல் இருப்பேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இதை பார்த்தாலே தெரியுது, இதில் பாசிட்டிவான ஆன்சர் வந்து 3வது தான். ஓகே, ஏன்னா விட்டுட்டு போகிறது, இது வந்து வேறு டிவிஷனுக்கு மாறுறது வந்து எனக்கு என்ன, நான் வந்து இங்கே இருந்தோம்னா நானும் மாட்டிக்குவேன் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு வேறு டிவிஷனுக்கு போகிறது வந்து சொல்யூஷன் கிடையாது, நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இது ஒரு நெகட்டிவான ஆன்சர். ஓகே, இது வந்து ஆன்சராக இருக்காது. அதுக்கப்புறம் நான் சொல்லி நீ கேட்கல, நான் உன்னை எவ்வளோ கேவலப்படுத்துகிறேன் பாரு அப்படின்லாம், என்ன கம்பெனியோட பேரை வந்து நாசப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட நேமே ஸ்பாயில் ஆயிரும், இப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதுவுமே வந்து நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத காட்டிடும். ஓகே, ஸோ இது அதுக்கான சொல்யூஷன் இல்லையே, அவங்கள நீங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், சொல்யூஷன் இல்லை. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, ஸோ இவர் தான் கேட்கல, இவருக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இது ஒரு பாசிட்டிவான ஆன்சராக இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து பப்ளிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர். அப்போ இதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த மாதிரி நான் நிறையா கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்மி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு நான் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. இதுவும் சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்டும் ஒன்று தான். ஓகே, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது, பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்க்கலாம், சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய டெஸ்ட் வரும், அதையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா செல்ஃபாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1ஓடது. ஓகே, அடுத்ததான் 2. 1ஓடது முடிஞ்சிருச்சு. 1 என்ன பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் இவ்வளோ தான். இதில் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதில் ஃபெயில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, தப்பாக ஆன்சர் பண்ணுறது, நிறையா கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விடுறது, அந்த மாதிரி நிறையா ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி கொஸ்டின் கூட 2 வாட்டி வரலாம். அப்போ அதில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வேறு வேறு ஆன்சர் கொடுத்தா அப்படியே வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது மீனிங் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் இதில் நிறையா நீங்கள் வந்து கவனமாக அட்டன் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மெயினாக நிறைய பேர் வெயிட் பண்ணுறது வந்து இந்த 82க்கு தான். ஓகே, இப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2ல் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து யாரெல்லாம் அந்த எஸ்ஆர்டி குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க தான் வந்து ஜிடிக்கு போவீங்க. ஓகே, குரூப் டிஸ்கஷன் வந்து போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆடியோ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ப்ளே ஆகிறப்போ நீங்கள் கவனமாக கவனிக்கணும். 5 நிமிஷம் தான் இல்லை, 3 நிமிஷம் கூட இருக்கலாம். ஓகே, இந்த டைம் வேரி ஆகலாம், பட் இதுதான் ப்ராசஸ். அந்த ஆடியோ வந்து நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஸோ உங்ககிட்ட ரஃப் ஷீட், ஃபேர் ஷீட்டுன்னு 2 ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. ரஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். தமிழில் கூட எழுதிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷில் எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபுல்லாக அப்படியே எழுத முடியாது, பட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 10 நிமிஷம் வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங், அதாவது இந்த ஆடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி என்ன பேசியிருந்தாங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதணும். ஓகே, சின்னதாக ஒரே ஒரு பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் சின்னதாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபேர் ஷீட்டில் எழுதணும். ரஃப் ஷீட் வந்து நீங்கள் ரஃப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, இதை யூஸ் பண்ணி அந்த அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் யோசித்து சின்னதாக ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதணும். ஓகே, ஒரே பேஜ் தான். ஓகே, ஒரு பேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேஜ்லேயுமே இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், உங்களோட நேம், அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழேயுமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, இந்த ஸ்பேஸ் தான் இருக்கும் ஒரு A4 ஷீட்டில். ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த டாபிக் பற்றி 10 நிமிஷம் எழுதணும். 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க, கம்மியாக தான் எழுத போகிறீங்க. ஸோ பொறுமையாக யோசிச்சு தெளிவாக எழுதணும். ஸோ நீங்கள் இதில் நல்லா பண்ணாலே ஜிடியில் ஓரளவு சரியாக பண்ணலாட்ட கூட உங்களை குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்டியில் எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்களோ அதோட கம்மியான பேர் தான் ஜிடியில் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இதை வந்து தெளிவாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரஃப் ஷீட்டில் நீங்கள் தமிழில் கூட எழுதி வச்சுக்கலாம், உங்களுக்கு டக்கு டக்குன்னு எழுதணும்னால தமிழில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஆனால் ஃபேர் ஷீட்டில் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நீட்டாக எழுதுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதையும் நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அது 5லேருந்து 10 நிமிஷம் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து பேசணும். ஓகே, ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அந்த டாபிக் பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். 82 எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய இன்னொரு சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னதான் திரும்ப பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேரேஷன் கொடுப்பாங்க, அதாவது ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ரஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஃபேர் ஷீட்டில் அதை பற்றி எழுதணும். ஸோ ஃபேர் ஷீட்டில் நீங்கள் எழுதுறத தான் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ரஃப் ஷீட் பிரச்சனையே இல்லை, பட் 2 ஷீட்டையும் வாங்கி வச்சுக்குவாங்க. பட் ஃபேர் ஷீட்டில் நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். அதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. சிம்பிளாக சூப்பராக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் குவாலிஃபை ஆயிடலாம். ஓகே, அடுத்து
ஜிடி ஸ்டார்ட் ஆகும். ஜிடி ஸ்டார்ட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. ஒரு குரூப்பில் வந்து 12 பேர் இருக்கலாம், 16 பேர் இருக்கலாம், 18 பேர் இருக்கலாம், 20 பேர் கூட இருக்கலாம். ஸோ அதில் எத்தனை பேர் வந்து இந்த எஸ்ஆர்டியில் குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் உட்கார வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். ஒரு சில நேரம் நீ சொல்லுன்னு அவங்க சொல்லலாம். இல்லைனா வரிசையாக இங்கேருந்து ஆரம்பிச்சு இல்லைனா இப்படி சொல்லலாம். ஓகே, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சொல்லணும். நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்ட்டு இந்த இடத்துல எதுவும் கிடையாது. இன்னும் ஜிடி ஆரம்பிக்கலை. ஓகே, ஜிடி அடுத்து தான் இருக்க போகுது. இது வந்து இன்ட்ரோ தான். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ, அதாவது உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். அதில் என்னென்ன பாயிண்ட் சொல்லணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோ, அடுத்ததான் வந்து அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன். அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ வந்து ஒரு 20லேருந்து 25 செகண்டுக்குள்ளே முடிச்சிடணும். அடுத்து ஒரு 30லேருந்து 35 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 30லேருந்து 40 செகண்ட் 35லேருந்து 40 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லணும். ஓகே, ஸோ நீங்கள் டாப்பிக்கை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் மேட்ரே. செல்ஃப் இன்ட்ரோ வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதுவுமே இங்கே என்ன டாபிக் சொன்னாங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ குரூப் டிஸ்கஷன்லையுமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் வந்திருக்கும். இதுதான் நடக்க போகுது, கண்டிப்பாக இதுதான் நடக்கும், இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தப்போ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆடியோ கிளிப் வந்து ப்ளே பண்ணுவாங்க, ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணணும். நோட் பண்ணதை ஃபேர் ஷீட்டில் எழுதணும். இதுவும் முக்கியமானது. ஃபேர் ஷீட் வந்து கண்டிப்பாக முக்கியமானது தான். ஸோ ஃபேர் ஷீட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததான் மிடில் பார்ட் வந்து இருக்கணும். அந்த மிடில் பார்ட்டில் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ், அதாவது அந்த டாபிக் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட்ஸு, இயர், ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதை எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே, அடுத்ததாக கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நீங்கள் ஃபேர் ஷீட் எழுதக்கூடிய அந்த ஃபார்மேட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதாவது பேப்பர் வந்து இப்படி இருக்குதா, இப்படி இருக்குன்னா மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காது, கீழே இருக்காது, இவ்வளோ தான் உங்களுக்கு ஸ்பேஸ். அதில் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சிடலாம். அடுத்த லைனில் கூட எழுத வேண்டாம், ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால. இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு கோடு போடணும் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 to 3 லைன்ஸ் அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன், அது என்ன அப்படிங்கிற மாதிரி. உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கிளியராக எழுதணும். ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் எழுதுனா போதும். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஒரு லைன் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு அப்படியே அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த பேராகிராஃபுக்கு நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்ததுமே நீங்கள் பேராகிராஃபாக எழுதக்கூடாது, பாயிண்ட்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், 2வது பாயிண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன், 3வது பாயிண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்தாலே போதும். அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்கும். ஓகே, ஸோ 4லேருந்து 6 பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டை நீங்கள் வந்து எழுதிடணும். நீட் அண்ட் க்ளீனாக வந்து எழுதிடணும். ஓகே, அடுத்து ஒரு லைன் வந்து கேப் விடணும். ஓகே, ஒரு லைன் கேப் விட்டுட்டு கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டுட்டு அந்த டாப்பிக்கோட கன்க்ளூஷன் என்ன, இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் எழுதணும். இதுக்கு ஒரு சாம்பிள் ஃபார்மேட்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது சொன்னால் தானே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதனாலும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு கன்க்ளூஷன் எழுதுங்க. சிம்பிள் தான். இதை எழுதுறதுக்கு 10 நிமிஷம் அப்படிங்கிறது போதுமானது தான். அதுவும் நீங்கள் ஆல்ரெடி ரஃப் ஷீட்டில் வேறு எழுதி வச்சிருக்கீங்க. என்ன எழுதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு மைண்டில் ஆல்ரெடி வந்திருக்கும். அதை வச்சா நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எழுதணும், ரொம்ப லென்த்தாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. கொடுத்துருக்க ஸ்பேஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ரோல் ஆஃப் உமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு டாபிக். அதை பற்றி நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க. ஆடியோ ப்ளேயாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ டெமோவாக காட்ட முடியாது. பட் அதுக்கு இப்படி எழுதலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு சாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எழுதுகிற மாதிரி இங்கே இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் இங்கே அப்படிலாம் கிடையாது. நான் என்ன ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படி தான் எழுதணும். நான் ஸ்லைடு உங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இப்படி எழுதலாம். த ரோல் ஆஃப் உமன் இன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹேஸ் பீன் expanding and touching greater heights. The road to gender equality is still long, but the battle has begun on the right note. இதை பார்த்த உடனே நிறைய பேரோட கான்ஃபிடன்ஸ் குறையலாம். நம்ம எங்கடா இப்படி எழுத போகிறோம்ட்டு. ஸோ
கான்ஃபிடன்ஸ் குறையிறப்பலாம் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்த அந்த ஸ்லைடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் when talent doesn't ஒர்க் ஹார்ட். ஓகே, ஸோ முடியும், உங்களால் முடியும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கான மீனிங் நான் இதில் கொடுத்துருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறக்கான மீனிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போவுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மீனிங் தெரியாமல் மனப்பாடம் பண்ணாதீங்க. மீனிங் தெரிஞ்சு எழுதி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, சின்னதாக தான் எழுத போகிறீங்க. நான் நிறையா டாபிக் பின்னால் சொல்லுவேன், அது ஜிடிக்கான டாப்பிக்காக இருந்தாலும் அதே தான் இதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு சின்னதாக எஸ்ஸே எழுதுறேன், சிம்பிளாக எழுதுறேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒரு 5-6 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எழுதுறேன், ஒரு கன்க்ளூஷன் எழுதுறேன். இதெல்லாம் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும், பட் அதெல்லாம் எப்படி எழுதணும்னு அங்கே உங்களுக்கு தோணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இது வந்து யாருக்குமே வராது. ஓகே, ஸோ நீங்கள் ரேண்டமாக ஒரு 40 டாபிக் மேலே நான் கொடுத்துருக்கேன், அந்த 40 டாப்பிக்குமே நீங்கள் ஒரு எஸ்ஐ இந்த மாதிரி சின்னதாக எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு ஃபேர் ஷீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டாபிக் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியாது, யூனிஃபார்ம் போட முடியாது. அடுத்த மிடில் பார்ட்டுக்கு நான் ஒரு 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, பீயிங் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் இஸ் லெஸ் யூஸ்ஃபுல் இன் மாடர்ன் காம்பேட் தென் பொசஸிங் த அப்ரோப்ரியேட் எபிலிட்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நவீன போரில் உடல் ரீதியாக வலுவாக இருப்பது பொருத்தமான திறன்களையும் புரிதலையும் கொண்டிருப்பதை விட குறைவான பயனுள்ளதாகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன தேவையோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதுக்கான அந்த எபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் ஃபீமேல் கேண்டிடேட் இதில் வர்றது வந்து நல்லது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. மேல் தான் வரணும் அப்படிங்கிறக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தான் வந்து பார்க்குறாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம இன்னொரு நாட்டு மேலே வந்து அட்டாக் பண்ண முடியும், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எல்லாத்தையும் பண்ண முடியும், அதுக்கு மேல் தான் இருந்து பண்ணணும் மட்டும் அவசியம் இல்லையே, ஃபீமேல் கூட பண்ணலாமே. அப்படின்னால இதில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து மேட்ரே இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாங்க. Given that both recruiting and retention rates appears to have declined, the Indian armed forces are in desperate need of a robust mixed gender force. This may be fixed by permitting women to work in combat position. அதாவது ஆள் சேர்ப்பு மற்றும் தக்க வைப்பு விகிதங்கள் இரண்டும் குறைந்து விட்டதாக தோன்றுவதால் இந்திய ஆயுதப்படைகளுக்கு வலுவான கலப்பு பாலின படையின் தேவை மிகவும் அதிகமாக உள்ளது. போர் நிலையில் பெண்கள் பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் இதை சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா த இந்தியன் ஆர்மி டிசைடட் டு ஃபர்பிட் உமன் ஃப்ரம் ஹோல்டிங் கமாண்டிங் ஆஃபீஸர் பொசிஷன்ஸ் டியூ டு டெத் ஆஃப் உமன் இன் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ். டு ஸ்ட்ரென்தன் ஆர்மி கல்ச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் திஸ் இஷ்யூ ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். அதாவது தலைமை பதவிகளில் பெண்கள் பற்றாக்குறை காரணமாக பெண்கள் கட்டளை அதிகாரி, அதாவது கமாண்டிங் ஆஃபீஸர் அதிகாரி பதவிகளை வகிப்பதை தடை செய்ய இந்திய இராணுவம் முடிவு செய்தது. இராணுவ கலாச்சாரம் மற்றும் தரங்களை வலுப்படுத்த இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதாவது இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆர்மியில் வந்து அவங்களுக்குலாம் வந்து பெருசாக ரேங்க் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு, பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வந்து எழுதணும். அடுத்ததாக கன்க்ளூஷன். With the help of Supreme Court, women are now allowed in many roles in Indian armed forces which were reserved for males earlier. But the share of the women workforce in the Indian armed forces is still very low. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் உதவியுடன் முன்பு ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்திய ஆயுதப்படைகளில் பல பணிகளில் பெண்கள் இப்போது அனுமதிக்கப்படுகிறார்கள். ஓகே, ஆனால் இந்திய ஆயுதப்படைகளில் பெண்களின் பங்கு இன்னும் மிக குறைவாகவே உள்ளது. இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக எழுதணும், முடிஞ்சளவு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, டூ நாட் ரிப்பீட் எனி வேர்ட் ஆர் சென்டென்ஸ். ஓகே, உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபில் பண்ண முடியல, எனக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் எழுத முடியுது அப்படிங்கிறதுக்காக எழுதின பாயிண்டே திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது, எழுதின சென்டென்ஸே திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி பண்ணவே கூடாது. அடுத்ததா ஓவர் ரைட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, தேவையில்லாமல் நிறைய எழுதுறதும் கூடாது, என்ன தேவையோ அதை மட்டும் எழுதணும். அடுத்ததா அந்த டாப்பிக்கோட சீக்வன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சீக்வன்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், இன்ட்ரோ இருக்கணும், அடுத்ததாக வந்து மிடில் பார்ட் இருக்கணும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் இருக்கணும். ஓகே, இந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே,
கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் எதுவும் எழுதாதீங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக இல்லாமலே அதில் என்ன சொன்னாங்களோ அதை தாண்டியும் நீங்கள் எழுதலாம். பட் அந்த டாபிக் ரிலேட்டடாக இல்லாமல் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து எழுதக்கூடாது. ஓகே. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த எழுதுறதுல அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமானது வந்து குரூப் டிஸ்கஷன். ஓகே. இப்போ உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேர் ஷீட் நீங்கள் முடிச்சிட்டீங்க, நல்லா எழுதிட்டீங்க. அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு வரீங்க. ஓகே. ஸோ குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேயே கூட குரூப் டிஸ்கஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு திருவிழா இல்லைன்னா ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊரில் இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு குரூப் டிஸ்கஷன் தான். இந்த வட்டம் வந்து இந்த ஊரில் வந்து இப்படிலாம் நம்ம திருவிழா கண்டக்ட் பண்ணணும், இவ்வளோ ஒவ்வொரு வீட்லேயும் வரி வாங்கணும், இந்த மாதிரி இந்தந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தணும். அந்த மாதிரிலாம் ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது, ஊரில் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. ஸோ ஒரு ஒரு 10-15 பேராச்சும் சேர்ந்து பேசுவாங்க. ஓகே. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அதுவும் ஒரு மாதிரியான குரூப் டிஸ்கஷன் தான். ஸோ அப்படிதான் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக குரூப் டிஸ்கஷன் அப்போ நம்ம வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாபிக் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதில் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீயா நானா மாதிரி 2 டீமு, நீ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ இதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே. பட்டிமன்ற மாதிரி கிடையாது. ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை வந்து அப்போஸ் பண்ணி இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது எதனால் ஆகுது, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்ட்டு பேசுகிறப்போ அந்த டீமில் இருக்க எல்லாருமே அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பேசுவாங்க. ஸோ பாசிட்டிவான பாயிண்ட்ஸ், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதில் எப்படி கொடுக்கலாம், இந்த இதில் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கலாம், அதில் நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த குரூப் டிஸ்கஷன். ஓகே. ஒரு குறிப்பிட்ட டாபிக் பற்றி நீங்கள் பேசுகிறப்போ எப்படி பேசுகிறீங்க, அந்த டாப்பிக்கை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. முக்கியமாக உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியணும் தெரியலை அப்படிங்கிறலாம் மேட்ரே கிடையாது. இதில் ஓரளவு இங்கிலீஷில் பேசணும், தப்பாக இங்கிலீஷில் பேசினாலும் பிரச்சனை இல்லை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ளூவெண்ட்டாக பேசலாட்டிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 30 செகண்ட் பேசுகிறீங்கன்னா அந்த 30 செகண்டில் நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட்டை ஓரளவு கரெக்டாக சொல்லணும். நீங்கள் இதுதான் சொல்ல வாரீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியணும். அந்த பாயிண்ட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலே போதுமானது. ஓகே. ஸோ எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, எந்த மாதிரி பாவனைகளோட பேசுகிறீங்க, கையை எந்த மாதிரி ஆட்டிட்டு பேசுகிறீங்க, ஃபேஸை எங்கே வச்சுட்டு பேசுகிறீங்க, உங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, ஒவ்வொரு இதையுமே வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. அதை தான் நோட் பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிறது கூட அந்தளவுக்கு மேட்ரு கிடையாது, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அதுதான் மேட்டர். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வெர்பல் ஸ்கில் வந்து 10% இருந்தால் போதும், நான் வெர்பல் ஸ்கில் தான் வந்து 90% இருக்கணும். அது என்ன வெர்பல் ஸ்கில்? வெர்பல் ஸ்கில்னா இப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளோ இருக்குது, தப்பு இல்லாமல் பேசுகிறீங்களா இல்லையா, இதுதான் வெர்பல் ஸ்கில். பட் இதை அந்த அளவுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷில் தான் பேசணும், அதுக்காக நீங்கள் வந்து இங்கே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டான், பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி பேசிட்டான், அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி பேசிட்டான், ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸ் மாதிரி பேசிட்டான், அப்படியெல்லாம் அவங்க பார்க்க போகிறது கிடையாது. ஓகே. அதில் நீங்கள் தப்பு பண்ணாலும் பயப்படவே வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயினாக அவங்க பார்க்க போகிறது உங்களோட நான் வெர்பல் ஸ்கில்ஸ். நான் வெர்பல் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் எப்படி உங்களை நீங்களே ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஒரு இதை சொல்கிறப்போ உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க உங்களை நீங்களே, இதை தான் வந்து பார்க்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே வரும். வராதவங்க வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து கொண்டு வர முடியும். இதுதான் இங்கே வந்து பார்க்க போகிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, வெள்ளைக்கார மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை, நுனி நாக்கில் பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஊர் இங்கிலீஷை பேசினாலே போதுமானது. ஓகே. ஓட்ட இங்கிலீஷாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புரியணும். ஓகே. வேர்பே இல்லாமல் பேசினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது புரிஞ்சால் போதுமானது. ஓகே. டென்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு தெரியும்னா ஃபாலோ பண்ணுங்கள், முடியும்னா அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைனா பயப்படாமல் நீங்கள் பேசுங்க. ஓகே. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் இந்த குரூப் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறது எல்லாருமே முன்னாலே ரெடி பண்ணி கொண்டு போகிறது. ஓகே. நான் வந்து 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் இதை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாலேயே கொண்டு போகிறது. ஸோ ஒரு சில இடத்துல செல்ஃப் இன்ட்ரோவே இருக்காது. ஓகே. செல்ஃப் இன்ட்ரோ வேண்டாம், உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் வந்து டாப்பிக்கோட இன்ட்ரோ மட்டும் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க.
ஏன்னா செல்ஃப் இன்ட்ரோங்கிறது அந்த ஆஃபீஸருக்கே தெரியும், மனப்பாடம் பண்ணிட்டு வர்றது, எல்லாருமே முன்னாலே ரெடி பண்ணிட்டு வர்றது, எல்லாரும் நல்லா தான் பண்ணுவாங்க. அப்படினால அதை வந்து அவங்க கண்டுக்க போகிறதே கிடையாது. அதில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது மேட்டரே கிடையாது. ஸோ அந்த டாப்பிக்குக்கான நேரேஷன், அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோ கொடுக்குறீங்கல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டாப்பிக்கோட நேரேஷனுக்கு அதிகமான டைம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கன்னு சொன்னால் மட்டும் கொடுங்க. ஓகே, இல்லை எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம், உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் டாப்பிக்கோட நேரேஷன் வந்து கொடுங்க அப்படி சொல்லிடலாம். இல்லைனா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் உங்களோட பேர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லலாம். இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பீங்க, நான் என்னோட பேர், இந்த ஊர்லேருந்து வர்றேன், இந்த மாதிரி படிச்சிருக்கிறேன், என்னோட அப்பா இவர், என்னோட அம்மா இவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அப்படிங்கிற மாதிரி நான் என்ன படிச்சிருந்தேன், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், என்னென்ன ஸ்கில்லாம் எனக்கு இருக்குது, என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பாயிண்ட் வந்து ஒரு 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 கோர்வையாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த கோர்வையை உடைக்கிற மாதிரி வந்து ஒரு சில நேரம் உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. நீ எல்லாத்தையுமே சொல்லாத, இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து நீ டாபிக் உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு ட்விஸ்ட் தான். இதனாலையுமே ஒரு சிலர் வந்து தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே போகிறப்ப நீங்கள் வந்து மைண்டை பிளாங்காக வச்சுக்கோங்க. நீங்களாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஓகே, ப்ரீ டிட்டர்மைண்டாக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகாதீங்க. ஓகே, எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா அதுதான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. நீங்களாம் ஒன்றை போய் யோசிச்சுட்டு போய் அதை அப்படியே அங்கே பண்ணுறது அடாப்டபிலிட்டி கிடையாது. அங்கே என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டோட நோக்கமே. ஓகே, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, இப்போ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்போ அது நீங்கள் முடிஞ்சளவு முன்னாலே ரெடி பண்ணிட்டு போயிருங்க. அதுலேயும் எதுவும் கிராமட்டிக்கல் எரர் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதுக்கப்புறம் டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வருதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக வராது, ஒரு சில வார்த்தைகளை நான் தப்பாக தான் சொல்லுவேன். ஓகே, அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் எதை தான் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சாலே போதுமானது. மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இப்போ ஹிந்திக்காரன் இங்கிலீஷ் பேசினோம்னா அவன் ஹிந்திக்காரன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேரளாக்காரங்க இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா அவங்க கேரளாக்காரங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களோட உச்சரிப்பு வேறு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்காரங்க பேசுகிறத வச்சே அவங்க இங்கிலீஷ் பேசினாலும் இவன் தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பேசுகிறப்ப வரும். அதுவும் தப்பு இல்லை. இங்கிலீஷ்காரன் மாதிரி நுனி நாக்கில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே முன்னாலேயே என்ன சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கிட்டு போகணும், மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா உங்களோட நேம், அடுத்ததாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இல்லைனா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாலாம் வேண்டாம், இத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதும். அடுத்ததாக உங்களோட ஹாபீஸ் என்னென்ன, உங்களோட கோல் என்ன, இது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு 20 செகண்ட் தான் இருக்குது. 20 செகண்டில் இதை சொல்கிறதே கஷ்டம். இதுக்கு மேலே நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சுட்டு போகணுன்ட்டு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் ஒன்று ரெடி பண்ணுறதா இருந்தால் ஓகே, இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை, நீங்களாம் ஏதாவது சொல்லுங்கள், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போகிறது வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஜெய்ஹிந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, ஜெய்ஹிந்த் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஜெய்ஹிந்த் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறீங்க. ஓகே, இப்படி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து மை நேம் இஸ் இல்லைனா ஐஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். உங்களோட பேர் மை நேம் இஸ் சந்திரசேகர், இல்லை ஐஎம் சந்திரசேகர். இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், திஸ் இஸ் சந்திரசேகர் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, அது இன்ஃபார்மலாக இருக்கும். ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். மை நேம் இஸ் இல்லைனா ஐஎம் சந்திரசேகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஐஎம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி உங்களோட நேட்டிவ் பிளேஸ். ஓகே, ஐஎம் ஃப்ரம் தென்காசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் கரண்ட்லி லிவ் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் தென்காசியில் தான் இருக்கீங்க, உங்களோட சொந்த ஊர் அதான் அங்கேயே தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். கரண்ட்லி லிவ் இன் அப்படிங்கிறலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட சொந்த ஊர் ஒன்று, இப்போ நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு இடத்துல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கரண்ட்லி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐ கம்ப்ளீட்டட் மை டேஷ் ஃப்ரம் டேஷ் காலேஜ் இன் டேஷ் இயர். அதாவது நான் வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி
இன் 2014 அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எங்கே படிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த இயரில் படிச்சீங்க வித் 77% உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஐம் பர்சூவிங் மை இந்த டிகிரி அட் இந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, கம்மிங் டு மை ஸ்ட்ரென்த். ஸோ இது அடுத்த பாயிண்ட். கம்மிங் டு மை ஸ்ட்ரென்த், ஐம் a குவிக் லேர்னர் அண்ட் அ ஹார்ட் ஒர்க்கர். எல்லாரும் போய் குவிக் லேர்னர் ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே முக்கால்வாசி பேர் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து போய் அட்டன் பண்ணுவீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் குவிக் லேர்னர் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கர்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ இது இருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்க நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாகவே உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இது நல்லா வரும், என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் எங்கே சொல்லிக்கலாம். ஓகே, அதோட மீனிங் என்ன, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு தெரியலாட்டா கூட நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த ஜிடிக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா மை ஹாபிஸ் ஆர் ஐ லைக் டு ரீட் புக்ஸ், லிசன் டு மியூசிக் அண்ட் பிளே கிரிக்கெட். இதையும் எல்லாரும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அபவுட் மை ஃபேமிலி, வி ஆர் 4 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் மீ, மை பேரண்ட்ஸ் அண்ட் மை யங்கர் சிஸ்டர். ஓகே, ஸோ இது உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. மை கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இல்லைனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு சர்வ் மை கண்ட்ரி. ஓகே, என்னோட கோல் வந்து ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆகிறது, இல்லைனா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று செலெக்ஷன் ஆகிறது. அது எதுக்காக, டு சர்வ் மை கண்ட்ரின்னு நான் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ, தேங்க்ஸ் அகைன் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நீங்கள் முடிக்கணும். இதை 20லேருந்து 25 செகண்டுக்குள்ளே முடிக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இதை நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்காக அப்படியே போய் கடன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஜெய் ஹிந்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், மை நேம் இஸ் சந்திரசேகர் அப்படிங்கிற மாதிரி கடலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நார்மலாக பேசுகிற மாதிரி பேசணும். ஓகே, மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க, பட் நார்மலாக பேசுகிற அந்த ஃப்ளோவில் வந்து பேசணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக முக்கியமாக இந்த கமெண்ட் வந்து எல்லாருமே பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ரெடி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கக்கூடிய அந்த பேராகிராஃபை, அந்த ஒரு சின்ன சென்டென்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்கள். அது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து போகிற உங்களுக்கு பின்னால் வரவங்களுமே உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரலாம், ஓ எப்படியும் சொல்லலாமே அப்படின்ட்டு. அதனால நான் கேட்குறேன், உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்குவேன் இத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் இந்த கமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், இந்த கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஓகே, இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் போட்ட எஃபர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக டாப்பிக்கோட நேரேஷன். இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, செல்ஃப் இன்ட்ரோ முடிச்ச உடனே அப்படியே அடுத்த டாபிக் நேரேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நவ் ஐ வுட் லைக் டு டெல் யூ அபவுட் த டாபிக் விச் ஹேஸ் பீன் அசைன் டு மீ, இல்லைனா நவ் ஐ வுட் லைக் டு கம் டு த டாபிக். சிம்பிளாக இப்படி கூட சொல்லி முடிச்சிடலாம். இதை சொல்கிறதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இப்படி கூட சொல்லிடலாம். ஓகே, உங்களோட இன்ட்ரோ முடியுது, தேங்க்ஸ் சொல்லிடுறீங்க, அடுத்ததான் வந்து நவ் ஐ வுட் லைக் டு கம் டு த டாபிக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதுமானது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வராது இங்கிலீஷ். ஓகே, தமிழ் மீடியமில் படித்தவங்க, நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், நானுமே இதெல்லாமே வந்து அனுபவிச்சிருக்கேன். நானும் நிறையா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிறப்போ நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே தெரியும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். செந்தமிழே வந்துடும் நம்மளுக்கு நாப்பழக்கத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா. நம்மளுக்கு செந்தமிழே வருதுன்னா இங்கிலீஷ்லாம் மேட்டரே கிடையாது. ஓகே, இருக்கையிலே கஷ்டமான லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். அதை நம்ம இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ்லாம் ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஓகே, அப்படினால நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பாருங்கள், இப்போ நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஓகே, அதாவது நீங்கள் இப்போ ஜிடியில் பேச போகிறீங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நேரேஷன் பாட்டெலாம் முடிச்சிட்டீங்க, அடுத்து ஜிடி ஆரம்பிக்குது. ஜிடியில் இப்போ பேச போகிறீங்க. ஸோ அதில் எப்படிலாம் பேசலாம் அப்படின்னா, இப்போ அந்த டாபிக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாலேயே யோசிச்சு வச்சுக்கணும். என்கிட்ட சொல்கிறப்ப நான் வந்து யோசிச்சுட்டு ஓ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஸோ இந்த டாபிக் கொடுத்துட்டாங்களா, நம்ம இந்த பாயிண்ட்டை பேச போகிறோம், அந்த பாயிண்ட்டை இன்னொருத்தங்க கூட பேசிடலாம். பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் நம்ம அப்போ மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே,
ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து முன்னாலேயே மைண்டில் யோசிச்சு வச்சுக்கணும். அடுத்ததா பேசும்போது ஒரு பாஸ் விட்டு பேசுறது, கேப் விட்டு பேசுறதுலாம் பிரச்சனையே இல்லை. படபடன்னு பேசணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, கேப் விட்டு பொறுமையாக பேசலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆஃபீஸரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பேசுவாங்க. கடன்லாம் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஓகே, பொறுமையாக கேப் விட்டு தான் பேசுவாங்க. அப்போ தான் அவங்க கண்ட்ரோலில் அவங்க பேசுறது இருக்கும். தப்பு பண்ணாமல் வளராமல் பேசுவாங்க. அதனால பொறுமையாக பேசுறது தப்பு இல்லை. எனக்கு இவ்வளோ செகண்ட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜிடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பாட்டுக்க பேசலாம். அதில் வேகமாக பேசணும், உங்களுக்கு இவ்வளோ டைம் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் பாட்டுக்க பேசலாம். ஓகேவா? ஆனாலும் அதை வந்து லவுட் அண்ட் கிளியராக பேசணும். உங்கள் வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கணும். ஓகே, அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. கணீர்னும், அதாவது கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசினாலே வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கணீர்னு வந்துடும். ஓகே, ஸோ அதனால் எனக்கு வந்து கணீர் வாய்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நீங்கள் சொல்கிறத உங்களோட பெஸ்ட்டு எப்படியோ அந்த மாதிரி வந்து பேசுங்க. ஓகே, கிளியராக புரியணும், கேட்கணும். அங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்காரு, கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்காருன்னா அவர் காதில் நீங்கள் என்ன பேசுறீங்கிறது கேட்கணும். பக்கத்தில் இருக்கவனுக்கு கேட்காத மாதிரி மெதுவாக பேசுனீங்கன்னா அதில் எந்த யூஸுமே இல்லை. உங்ககிட்ட நல்ல பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத தெளிவாக சொல்லணும்னா அந்த இடத்துல எந்த யூஸுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ரேட் ஆஃப் ஸ்பீச் மெக்கானிசம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். கடன்னு நான் பேச போகிறேன், வேகமாக பேசிட்டா நான் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதனாலேயே வந்து உங்களோட மார்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வேகமாக பேசுகிறப்ப நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. தமிழே வந்து நீங்கள் கடன்னு பேச போகிறீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நம்ம கண்டிப்பாக நம்ம டங் ட்விஸ்ட் ஆயிரும், ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிடுவோம், இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லிடுவோம். ஓகே, அதனால் பொறுமையாக பேசுங்க. நீங்கள் பேசுகிற ஸ்பீடு வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இஃப் யூ ஃபம்பிள் அப்பாலஜைஸ் அண்ட் கீப் ஸ்பீக்கிங். ஸோ பேசுகிறப்ப தடுமாறிட்டீங்க, ஏதோ ஒரு இது தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு உடனே வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபேஸில் காட்டிடக்கூடாது. சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதாவது அந்த இடத்துல சாரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பாசிட்டிவாகவே இருக்கணும், எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்மளோட மைண்டை. ஓகே, அடுத்ததா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அவசியம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும், தப்பே இல்லாமல் இங்கிலீஷ் பேசணும், கடகடன்னு பேசணும்ட்டு அவசியம் இல்லை. ஓரளவு பொறுமையாக என்ன சொல்ல வரீங்களோ அதை சொன்னால் போதுமானது. மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ குரூப் டிஸ்கஷனில் மெயினாக நீங்கள் பேசுகிறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ரெண்டுமே முக்கியம். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கணும். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி பேசிட்டு அதோட விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. குரூப் டிஸ்கஷனில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ பேசுகிறீங்க. இல்லைன்னா நீங்களா சான்ஸ் எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க. ஒரு வாட்டி பேசிட்டேன் 20 செகண்ட் பேசிட்டேன்ப்பா, அடுத்து என்னன்னாலும் பேசிக்கோங்க, நான் என்னோட பேசி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் பேசலாம். ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாவது வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதுக்கு அடிஷ்னலாக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களை கவனிக்கணும், எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் பேசுகிறதுல தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சது இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு வச்ச ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு அப்படியே செவனேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இவன் அந்தளவுக்கு அட்டென்டிவாக இல்லை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவன் மைண்டில் எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பேசுகிறது நல்லது. ஓகே, ஸோ குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்பீக்கிங் லிசனிங் ரெண்டு ஸ்கில்லையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவங்க சொல்கிற சப்ஜெக்டை உங்களுக்கு என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தப்பாக பேசிடுவீங்க. அடுத்ததாக முடிஞ்சால் உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நாலேஜ் இருக்குது, கண்டிப்பாக இதை பற்றி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பேச முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா குரூப் டிஸ்கஷனை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆளாக பேசுங்க. ஆளாக பேசுகிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, நீங்கள் யோசிச்ச பாயிண்ட்டை சொல்லிடலாம், அதை மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொல்லிடலாம், அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஆளாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் தைரியமான ஆள், ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அது ரெண்டாவது அட்வான்டேஜ். இதுலேயே நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு, உங்களோட செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதனால் முடிஞ்சால் உங்களால் பேச முடியும், அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா பேசுங்க. அந்த டாப்பிக்கில் நாலேஜே இல்லைன்ட்டு சும்மா தப்பாக பேசிடக்கூடாது. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, ஸோ எனக்கு அந்த டாபிக் பற்றி நாலேஜ் இல்லை, அப்போவுமே வந்து நீங்கள் அப்படியே உடஞ்சி போயிடக்கூடாது, இந்த டாபிக் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதேன்ட்டு. மற்றவங்க பேசுகிறத கவனிங்க. ஓகே,
அவங்க பேசுகிறத வச்சே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓ இதுதானா, இந்த டாபிக் தானா, ஸோ அப்போ நம்மளுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியுமே, நம்ம இந்த பாயிண்டை சேர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ எப்போவுமே எந்த செகண்டுமே எந்த ஒரு செகண்டில் கூட நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. முடியும், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லைனாலும் மற்றவங்கள பேச விடுங்க. அவங்க பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த டாபிக் தானே அப்படின்ட்டு. நீங்கள் அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப பேசலாம். ஏன்னா சான்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேசுகிறப்போ வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ் வச்சு பேசுறது நல்லது. அதாவது அதை பற்றின புள்ளி விவரங்கள் ஏதாச்சும் இருக்குது, இந்த இயரில் இது இந்த மாதிரி நடந்துச்சு, இத்தனை பேர் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட் எதுவும் தெரிஞ்சால் பேசுங்க. பொய்யா எதுவும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அதை பற்றி நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களோட ஸ்கில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஓகே, இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பேசுகிறப்பவுமே வந்து ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்குள்ளே பேசுங்க. முடிஞ்சால் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நடுவில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்காக வலுக்கட்டாயமாக மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நடுவில் நீங்கள் 2-3 வாட்டி அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜிடியில் பேசுகிறது நல்லது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இது ஒரு டீம் ஒர்க்கில் ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட். ஓகே, நீங்கள் மட்டும் பேசினா போதும், நான் மட்டுமே 5 நிமிஷம் பேசி முடிச்சிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, உங்களோட பாயிண்டை சொல்லிட்டு மற்றவங்க பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களையும் பேச அனுமதிக்கணும். அவங்க பேசுகிறப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்ததான் நீங்கள் என்ன பேசினாலுமே வந்து பொலைட்டாக ப்ளசன்ட் மேனரில் வந்து பேசணும். ஓகே, ஏதோ அடிக்க போகிற மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து நீயா நானா கிடையாது. ஓகே, இது ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறப்போ பொலைட்டாக இந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷனையுமே வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒருத்தன் பேசுகிறது வந்து உங்களுக்கு அது தப்பு அப்படின்னு தோணுது, அதை நீங்கள் வந்து அப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பொலைட் மேனரில் வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணணும். ஓகே, அக்ரி பண்ணாலுமே வந்து எது கரெக்டோ அதை அக்ரி பண்ணணும். ஓகே, ஐ அக்ரி வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த யார்டே நீ மோகனின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கும், அதில் தனுஷ் போய் வந்து பார்த்தீங்கன்னா யா 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 ஐ அக்ரி வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியும் சும்மானாலும் என்னத்தனாலும் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க பேசுகிற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஐ அக்ரி வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நாலேஜே இல்லை, அந்த டைமில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுற மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, நாலேஜ் இல்லைன்னா வெயிட் பண்ணணும், அதை பற்றி மற்றவங்க பேசுகிறத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பேசுறது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விடாமல் நானே பேச பேசுறது, இல்லைன்னா மற்றவங்க பேசுகிறப்ப நடுவில் குறுக்க பேசுறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மற்றவங்கள பேச விடாமல் அவங்களோட சான்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்துடக்கூடாது. முடிஞ்சளவு சான்ஸ் கிடைக்கிறப்போ பேசுங்க. இப்போ வளவளன்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அமைதியாக இருங்க. அந்த டைமில் நீங்களும் பேசுறது தப்பு. முடிஞ்சளவு அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு கூட சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டும். ஓகே, இல்லைனா இன்விஜிலேட்டர் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே, அதாவது ஒரு சிலருக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்களே சொல்லுவாங்க நீ பேசு அப்படின்ட்டு, இல்லைனா அவங்களே நீ சொல்லணும்னு கூட ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ அவங்க சொல்கிறப்போ நம்ம பேசினா போதுமானது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆர்கியூ பண்ணுறது, கத்துறது அதெல்லாம் கூடவே கூடாது. ஒருத்தர் சொல்கிறது அதுக்கு அப்போஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா நீங்கள் பொலைட் மேனரில் சொல்லணும், அப்படி கிடையாது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிற மாதிரி பேசக்கூடாது, கத்தலாம் கூடாது. ஓகே, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளும் கத்தக்கூடாது, மற்றவங்க கத்தினாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதே மாதிரி ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எப்போவுமே வந்து அந்த ஆஃபீஸரை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசுறது, உள்ளே என்ன நடக்குது குரூப் டிஸ்கஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம ஆஃபீஸரை மட்டும் பார்க்கறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குரூப் மெம்பரை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் கரெக்டு கிடையாது. எல்லாரையும் நீங்கள் பார்க்கணும். ஐ கான்டாக்ட் வந்து நீங்கள் எல்லா பக்கமும் வச்சுருக்கணும். ஓகே, நார்மலாக நீங்கள் பேசுகிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க 4 பேர் இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேச மாட்டீங்கல்ல. உங்கள் ஊரில் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பேசுகிறீங்கன்னா எப்படி பேசுவீங்க? ஒருத்தரை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, நார்மலாக பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசினா போதுமானது. ஓகே, அதே மாதிரி இர்ரெலவெண்ட்டாக பேசுறது, டாப்பிக்கை விட்டுட்டு வெளியில் போகிறது. ஓகே, அந்த டாபிக் என்னவோ அதை தாண்டி தேவையில்லாமல் பேசுறது பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் பாடி கெஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, முடியை சரி பண்ணுறது, மூக்கில் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் கால் ஆட்டிக்கிட்டு இருக்கிறது,
இல்லைனா சேரில் ஏதாவது தட்டிட்டு இருக்கிறது, பேனா வச்சு தட்டுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, இல்லைனா ரொம்ப சாஞ்சு உட்கார்றது, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்க மாதிரி உட்கார்றது, அப்படியும் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஏதாச்சும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறீங்க, ஒரு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறீங்க அப்படின்னா தப்பாக இருக்கக்கூடாது. தெரிஞ்சால் சொல்லணும், நல்ல பாயிண்ட்டு தெரிஞ்சால் சொல்லணும். தெரியலன்னா சும்மானாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விடுவோம், யாருக்கு தெரிய போதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நெகட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது, திக்கி திக்கி பேசுறது, கை கால் நடுக்கத்தோடு இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஓகே, எவனுக்கு தெரிய போகுது நம்ம தப்பு பண்ணுறது? ஸோ நம்ம அந்த இடத்துல எதுவும் தப்பு பண்ணால் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு யாருக்கும் தெரிய போகிறது, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஓகே, நம்ம தப்பாக பேசினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அந்த இடத்துல நான் பேசணும், பேசி தான் ஆகணும். அப்போ நம்ம அதை கான்ஃபிடண்ட்டாக பேசணும். ஓகே, ஸோ அப்படினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த டாபிக் பற்றி நீங்கள் தப்போ சரியோ பேசுகிறீங்க, ஸோ உங்களுக்கு தான் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த டிஸ்கஷனையே நீங்கள் தான் டாமினேட் பண்ணணும், நம்ம தான் அதை வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதும் தப்பு. ஓகே, எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையுமே அப்போஸ் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் பேசி முடிச்சோடனே நீங்கள் பேசணும்னு சொல்லி பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணுறதும் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசாமலே இருக்காரு அப்படின்னா நீங்கள் ஏன் நீ பேசாமல் இருக்க, பேசு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அவருக்கு பேச விருப்பம் இல்லை, அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லைனா ஒருத்தர் பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஜென்டில்மேன்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவருக்கு பேச சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலாம். இப்போ ஒருத்தர் பேச பயந்து போயிருக்கான், அவனை போய் நீ பேச, எல்லாரும் அமைதியாக இவன் பேசாமலே இருக்கான், பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது தப்பு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மேக்ஸிமம் அந்த ஆஃபீஸரே ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் கோடு பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு தான் அங்கே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரெஸ்ஸோடு இருந்தாலே போதுமானது. இதுக்குன்னு நீங்கள் ஃபார்மல்ஸ் போட்டு போகணும், ஷூ, அதுக்கப்புறம் டை, பெல்ட் எல்லாம் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயின் உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ என்ன பேசினாலும் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறுமனே உங்கள் வாய் மட்டும்தான் அசையுது, கண் ஒருத்தரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குது, மனப்படம் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னா ஏதோ பயந்து போய் பேசுகிற மாதிரி இருக்கும். நார்மலாக பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசுவீங்க, கை காலில் ஆட்டி தான் பேசுவீங்க, கையை ஆட்டுவீங்க, அங்கங்கே பார்த்து தான் பேசுவீங்க. ஓகே, உங்களோட ஃபேஸ் கரெக்டாக அங்கங்கே பார்க்கும், கரெக்டாக அதோட பொசிஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ எப்படி பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாட்டையும் எப்படி பேசுகிறீங்க, அந்த மாதிரி அங்கே பேசணும். ப்ராக்டிக்கலாக நார்மலாக கூலாக இருந்து பேசணும். அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேசணும்ட்டு அவசியம் இல்லை. பொறுமையாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னால் போதுமானது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த டாப்பிக்கை நீங்களே இனிஷியேட் பண்ணுறீங்க, அந்த ஜிடியை நீங்களே இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் டேக்கிங் குவாலிட்டியை அது காட்டும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களை பற்றி அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தெரியாமல் இனிஷியேட் பண்ணாதீங்க, தெரிஞ்சால் தைரியமாக இனிஷியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்களே பேசுங்க. ஓகே, அடுத்ததா எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, பேசிக்கிட்டு இருக்கப்போ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நடந்துருச்சு, இல்லைனா தப்பாக ஏதாச்சும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஓகே, பேசணும், கண்டினியூஸாக பேசணும், சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. ஈவன் அந்த ஆஃபீஸரை பேச சொன்னால் கூட அவருமே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண தான் செய்வார். ஓகே, அந்த மாதிரி செஞ்சு தான் அவருமே அதை செலெக்ஷன் ஆகிருப்பார். ஸோ மிஸ்டேக் பண்ணுறது முக்கியம் இல்லை, பட் மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சே அடுத்த பாயிண்ட்டை பேசாமல் இருக்கிறது தான் தப்பு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் என்ன பேசினாலும் லாஜிக்கலாக பேசுங்க, அந்த டாபிக் ரிலேட்டடாக மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் டாப்பிக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது. அடுத்ததா ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி உங்களை கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்ல வர்றதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும்ட்டு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை போட்டு பேசுகிறதுமே கரெக்டு கிடையாது. ஓகே, மற்றவங்களுக்கு புரியணும், அதுதான் முக்கியம். எனக்கு நிறையா வொக்காபுலரிலாம் தெரியும், புது புது வார்த்தைகள்லாம் தெரியும், யாருக்கும் தெரியாதெல்லாம் தெரியும்ட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு ஒரு சிலர் பேசுவாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு. அதுவுமே ஒரு சில நேரம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். ஓகே, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் பேசினாலே போதுமானது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி அதில் தெரிகிற மாதிரி நீங்கள் பேசணும். ஓகே,
ஸோ இப்போ ஒரு சில நேரம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த டாப்பிக்கை தாண்டி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எல்லாட்டையுமே வந்து சொல்லலாம். நம்ம டாப்பிக்கை விட்டு வெளியில் போயிட்டோம், நீங்கள் மறுபடியும் டாப்பிக்குள்ளே வாங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சிம்பிளாக ஒரு சில இது நம்ம செய்கிறத வச்சே வந்து நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து வெளியில் தெரிய வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சொல்லணும், எப்படா இவங்க வெளியில் போவாங்க நம்ம காத்துக்கிட்டு இருப்போம், எப்படா இவங்க சண்டை போடுவாங்க நம்ம சொல்லுவோம், அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்தால் பண்ணுங்கள், வரலன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கும் பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களோட டீம் ஸ்பிரிட் வந்து அதில் தெரியணும். ஓகே, நீங்கள் செல்ஃபிஷாக அங்கே வந்து இருக்கக்கூடாது, நான் மட்டும் பேசணும், எனக்கு மட்டும் மார்க் கிடைக்கணும், நான் மட்டும் பாஸ் ஆகணும் அப்படி மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு மற்றவங்களையுமே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ குரூப் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது, ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு, உங்கள் பக்கத்தில் இருக்காது அப்படின்னா அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அவர்கிட்டையுமே வந்து நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பயப்படாமல் பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருக்கு தெரிகிற மாதிரியோ தெரியாத மாதிரியோ வந்து மோட்டிவேட் பண்ணலாம். ஓகே, அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. ஸோ ஃப்ளூவன்சி மேட்டர் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜிடிக்காக ப்ரிப்பேர் ஆகுறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாதுன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிராமர் நல்லா தெரிஞ்சிருக்கும். கிராமர் தெரிஞ்சால் தான் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு இதை பேசவோ எழுதவோ முடியும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, கோர்ஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்த்தாலே போதும். ஓகே, அது எக்ஸாமுக்காக நம்ம டீச் பண்ணால் தான், பட் அதுதான் கிராமரே, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அடுத்து ரெகுலராக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரண்ட் டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸ், ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அதை பற்றிலாம் ரீட் பண்ணுங்கள். அதே டாப்பிக்கே கூட உங்களுக்கு இந்த ஜிடியில் வரலாம். ஓகே, ஸோ அதிகமாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்ப மீனிங் தெரிஞ்சு ரீட் பண்ணுங்கள். சவுண்டாக அதாவது லவுடாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகே, ரீட் பண்ணுறதே வந்து பேசுகிற மாதிரி ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு டாபிக் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க. நானும் நிறைய டாபிக் கொடுக்குறேன், பட் அதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நீங்களே பேசி பாருங்கள். உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், பேசிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ மோசமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறத வந்து முடிஞ்சளவு ஒரு இதை படிச்சுட்டு அது ரிலேட்டடாக நீங்களாகவே வந்து எழுதி பாருங்கள். அது வந்து அந்த ஃபேர் ஷீட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக முடிஞ்சால் ஒரு பார்ட்னர் இருக்காங்க உங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்டு, அவர் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறார், இல்லைனா இதே மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னா உங்களோட லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, அங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத விட எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நல்லாவே பேசினாலும் கான்ஃபிடன்ஸே இல்லை, பயந்து போய் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களோட பர்சனாலிட்டி வந்து அதில் தெரியணும். ஓகே, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும், அதனாலையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் புவர் நான் வெர்பல் ஸ்கில்லுன்னு தான் சொல்லியிருக்கேன். மூணுமே ஒரே பாயிண்ட்டை தான் குறிக்குது. ஓகே, நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அதில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணீங்க, நீங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணலை, நீங்கள் வந்து ரொம்ப லோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 8 வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 8மே நார்த் இந்தியன் சேனலில் உள்ளது தான். அதில் ஸ்டார்டிங்கில் ஹிந்தியில் பேசுவாங்க, பட் குரூப் டிஸ்கஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏர்ஃபோர்ஸ் ஃபேஸ் 2க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுடைய டெமோ டிஸ்கஷன் தான் இது. ஓகே, டெமோ குரூப் டிஸ்கஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு 8 டாபிக் இருக்குது. இந்த 8 டாப்பிக்கான லிங்க்குமே நான் கொடுத்துறேன். இது எல்லாமே வீடியோ தான், இது நார்த் இந்தியன் சேனலில் உள்ளது தான், பட் இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெமோ பார்க்கணும்னா இதை பார்த்துக்கோங்க. எப்படி பேசணும் அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மேக்ஸிமம் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் இதனால் யாரும் டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்படி நடக்காது. ஆக்சுவலாக வர்ற எல்லாருமே நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எப்படி சென்டென்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷன் போகுது, ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த 8 வீடியோவும் திரும்ப திரும்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது போதுமானது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அடுத்ததாக இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது நீங்கள் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டாபிக் தேவை.
இதே டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃபேர் ஷீட் எழுதுறதுக்கும் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லணும், அதோட நேரேஷன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இதே டாபிக் நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் பண்ணுறப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பேசணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டு தெளிவாக பேசி பேசி பாருங்கள். ஏன்னா நான் கொடுத்துருக்கிற எல்லா டாப்பிக்குமே ஆல்ரெடி இந்த குரூப் டிஸ்கஷனில் இதுக்கு முன்னால் நிறைய இடத்துல கேட்டது, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல கேட்டது. ஓகே, ஸோ இதே டாபிக் அப்படியே திரும்ப திரும்ப கேட்கலாம், 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் 40 டாபிக்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதே டாபிக் அப்படியே கூட ரிப்பீட் ஆகலாம். நீங்கள் இந்த டாப்பிக்கில் எல்லாம் தரவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே டாபிக் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அதனால் இந்த டாப்பிக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிசிடிவி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கூகுளில் தேடி பாருங்கள். ஓகே, இப்போ சிசிடிவி பற்றின ஒரு எஸ்ஏ அப்படிங்க மாதிரி கொடுங்க, அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்க மாதிரி கொடுங்க. வெறுமனே சிசிடிவின்னு கொடுத்தா கூட உங்களுக்கு அதை பற்றி நிறையா கூகுளில் வரும். அதையெல்லாம் ரீட் பண்ணுங்கள், மீனிங் தெரிஞ்சு ரீட் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி மீனிங் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்களே ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி நான் பேச போகிறேன், என்னென்ன பாயிண்ட்லாம் பேசலாம் அதை நீங்கள் பேசி பாருங்கள், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் மார்க் டெஸ்ட் போடுறீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஜிடிக்கு போகிறதுக்கு முன்னால் மார்க் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த டாப்பிக்லாம் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் இருக்குது. ஓகே, சிசிடிவி, 5G டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஈவ் டீசிங், ஆதார் கார்டு ரிலேட்டடாக இருக்கிறது, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி, அதுக்கப்புறம் டிராஃபிக் ரூல்ஸு, டெரரிசம், சிட்டி லைஃப், வில்லேஜ் லைஃபு, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, ஜிம் விசஸ் யோகா எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்குது, அதை பற்றிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஓகே, கோ எஜுகேஷன், ஸ்டபுள் பர்னிங். ஸ்டபுள்னால் வந்து வைக்கோல் தான். வைக்கோல் இருக்கிறதுலாம் ஒரு டாப்பிக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெல்லியில் அதிகமாக பொல்யூஷன் வர்றதுக்கு காரணமே இதுதான். பஞ்சாபில் வந்து அந்த அறுவடை முடிஞ்ச உடனே மொத்த வைக்கோலையும் போட்டு எரிச்சு விட்ருவாங்க, டெல்லி ஃபுல்லாக புகையாயிரும், பயங்கரமான பொல்யூஷன் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு டாபிக். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி டைமில் வந்து பொல்யூஷன் அதிகமாகிறதுக்கு இதுதான் காரணம். கவர்மெண்ட் இதை பேன் பண்ணாலுமே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதே மாதிரி அடுத்தடுத்து எதுவும் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டாபிக் அதிகமாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஜிட்டல் அரெஸ்ட், இது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இதில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருத்தன் கால் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், இல்லைனா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களோட இதை நாங்கள் வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் இந்த மாதிரி காசு போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி. யார்கிட்டையும் நீங்கள் ஃபோன் பேசக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, இதை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை போட்டு விடுங்க, அப்போ தான் உங்களை வந்து நாங்கள் இந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் நிறைய காசு இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக் தான். ஓகே, அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதெல்லாம் ரீசெண்டாக வைரல் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக். கரப்ஷன், இதெல்லாம் காமனான டாபிக் தான். ஓகே, ஜாயின்ட் ஃபேமிலி விசஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டூரிசம், ரோல் ஆஃப் இங்கிலீஷ், கிளைமேட் சேஞ்சு, உமன் எம்பவர்மெண்ட், சைல்டு லேபர், இ கவர்னன்ஸ், ரிசர்வேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பிளாஸ்டிக் பேன், இ லேர்னிங், ஸ்போர்ட்ஸு, உமன்ஸ் ரோல் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மேக் இன் இண்டியா, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட், மீடியா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் விசஸ் ஆஃப்லைன் ஷாப்பிங், டிசிப்ளின், ஒய் ஓட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பிரெயின் ட்ரைன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க, நல்லா படித்து நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை யூஸ் பண்ணி இன்ஜினியர் ஆகிருப்பாங்க, அமெரிக்காவில் போய் லட்சமாக சம்பளம் வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய பிரெயின் அது எல்லாமே இங்கே ட்ரைன் ஆகுது. ஓகே, அதாவது அது வந்து நம்ம அதுக்காக நம்ம நாடு அவங்களுக்காக செஞ்ச செலவு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது. ஓகே, அதை பற்றி தான் இது. ஓகே, அந்த மாதிரி டாபிக் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஐபிஎல், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், சைபர் புல்லி, ஃபாஸ்ட் ஃபுட், குளோபல் வார்மிங், ட்ரோன் டெக்னாலஜி, இன்னும் கரண்ட்டாக என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப வைரல் ஆகுதோ அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 47 டாபிக் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் ஆனாலே இந்த 47 டாப்பிக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபேர் ஷீட் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 47 டாப்பிக்குமே நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 47 டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்டாவது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த டாபிக் வந்து நான் இப்படி பேச போகிறேன். ஞாபகம் வைக்கிறதுன்னு சும்மா ஞாபகம் வைக்கிறது கிடையாது, பேசுகிற மாதிரி பேசி ஞாபகம் வச்சுருக்கணும், பேசி பார்த்துருக்கணும். இதை பண்ணாலே உங்களுக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுகிற கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இப்படி தான் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்துடும்.
ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு இதுக்கான வேலையை பார்த்துரும். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். திரும்பவும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் when talent doesn't ஒர்க் ஹார்ட். ஓகே, இந்த 47 டாப்பிக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து எவ்வளோ டேலண்டாக இருக்கிறவனையுமே வந்து பீட் பண்ணி செலெக்ஷன் ஆகி வர முடியும். என்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே எனக்குமே டயர்ட் ஆயிடுச்சு. இந்த டாபிக் பற்றி நான் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாகவே வந்து பேசியிருப்போம்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களை வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டைம்ல இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனில் சந்துர்மேஸ்லேருந்து அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து வரணும். ஓகே, ஸோ நான் போட்ட எஃபர்ட் உண்மையிலே ஒர்த்தானதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் 4 நாள் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தது உண்மையிலேயே உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம கோர்ஸில் நீங்கள் படிக்கலாட்டியும் இந்த ஒரு வீடியோவால் நீங்கள் செலெக்ஷன் ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் செலெக்ஷன் ஆனீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எனக்கு தேங்க்ஸ்னு வீடியோவில் சொல்ல வேண்டாம், கமெண்ட் பண்ண வேண்டாம், உங்களோட தேங்க்ஸை செலெக்ஷன் ஆகிட்டு காட்டுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.